ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஒரு டார்க் ஃபேண்டசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் தான் டெத் ஆஃப் எ யூனிகார்ன். இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, எந்த லாங்குவேஜில் இருக்குது, எந்த ஓடிடியில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, எலியட்டுங்கிறவர் ஒரு வழக்கறிஞர் தாம் மகளை கூட்டிக்கிட்டு வீக்கெண்ட் அன்னைக்கு தாம் முதலாளியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காரு ஒரு பிஸ்னஸ் விஷயமா. இவர் டென்ஷனாக ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் எதிர்பார விதமாக ஒரு யூனிகானை இவர் இடிச்சிடுறாரு. அந்த யூனிகான் இடித்த இடத்துல போய் பார்க்குறாரு. அந்த யூனிகான் ரத்த வெள்ளத்தில் காயமடைஞ்சு கிடக்குது. தன்னோட மகள் ரிக்லியா அதை பார்த்த உடனே அந்த கொம்பை அவங்க தொடுறாங்க. அப்படியே அவங்க இந்த உலகத்தில் இருக்க அந்த கேலக்சிக்கே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. அவங்க அப்பா எலியட் வந்து தன் மகளை ஏதோ ஒன்று பண்ணுதுன்ட்டு கார் டயர் கல்ற அந்த இரும்பு கம்பி எடுத்து அந்த யூனிகானை அடிச்சு கொன்றாரு. காரில் தூக்கி போட்டு அந்த பிஸ்னஸ் பண்ற அந்த முதலாளி வீட்டுக்கும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் மர்மமான சில விஷயம் என்ன நடக்குது. அந்த சின்ன யூனிகானை தேடி அந்த யூனிகானோட அம்மா அப்பா அங்கே வந்துடுது. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. அதுக்கிட்ட இருந்து இவங்க எல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அலெக்ஸ் ஷார்ப்மேன்ங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அந்த யூனிகானை காட்டின விதம்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக ரொம்ப கொடூரமாக காட்டியிருக்காருங்க. யூனிகான்னாவே அது ஒரு நல்ல விலங்கு, அது சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, கொடூரமாக கொலை பண்ணுது. இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக தாங்க போகுது. போர்னா அடிக்கவே இல்லை. அந்த யூனிகானோட சிஜி ஒர்க்கு இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ட்ரெய்லரில் பார்க்குறப்ப இது என்னடா இது மொக்கையான ஒரு கிராஃபிக்ஸாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் படத்தை பார்க்குறப்ப தெரியுது நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க. அந்த யூனிகான் ஒவ்வொரு மனுஷனையும் கொடூரமாக கொலை பண்ணுறதுனா பார்க்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. செம்மையாக எடுத்திருந்தாங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் அந்த சினிமோட்டோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரில் 15 மில்லியன். ஆனால் உலக அளவில் வசூல் செஞ்சது 16 மில்லியன் அமெரிக்கன் டாலர் தான். போட்ட பணத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஃபாரினில் சரியாக போகல. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாதுங்க. வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட் தான் கிடையாதுங்க. கொலைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக அந்த யூனிகான் வந்து கொலை பண்ணும். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு செம்ம ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாபாய்.